வணக்கம். தமிழ்நாட்டினுடைய இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன். வணக்கம் சார். சமூக நீதி மாநாடு, தேசிய மாநாட்டை நடத்தியிருக்கீங்க முன்னின்று. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்திருக்கிறது. அதை நீங்க முன்னின்று நடத்தியிருக்கீங்க. இதனுடைய நோக்கம் என்ன? அதாவது இந்த சமூக நீதி தமிழ்நாட்டுல எல்லோரும் ஒரே குரல்ல, உரத்த குரல்ல பேசிட்டு இருக்கோம். ஆனா இது நம்ம தமிழ்நாடு தாண்டி இந்தியாவுக்கே செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய தலைவருடைய குறிக்கோள். அதனால ஒரே எண்ணத்துடைய கட்சிகள், அதே போல அந்த அசோசியேஷன்ஸ், சோசியல் ஒர்க்கர், சோசியல் ஆக்டிவிஸ்ட், அது மட்டும் இல்லாம இந்த சிவில் சொசைட்டியில இருக்கிறவர்கள், இவங்கெல்லாம் இணைந்து இந்த சமூக நீதியை இந்த இந்தியாவுக்கே எடுத்து செல்ல வேண்டும். அந்த ஒரு குறிக்கோளோட தான் இந்த மாநாடு நடத்த வேண்டும் என்று தலைவர் விரும்பினார். அதன் பேரில் தான் இந்த கருத்துள்ள இந்த அரசியல் கட்சிகள், அதாவது நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸ்டேட் வைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இவங்கெல்லாம் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. நேற்றுக்கு ஒரு பெரிய, இந்தியாவிலே இது நடந்திருக்காது, முதல் முறையாக இது போன்ற ஒரு மாநாடு, அதுவும் ஒரு ஹைபிரிட் மோட்ல போனோம். டெல்லியில இருந்தோம், அதே போல ஆன்லைன்லயும் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இது நிச்சயமா ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கி. இப்ப சமூக நீதிக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேசிய அளவுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? சமூக நீதி மாநாடு நடத்தப்பட வேண்டும் அதுக்கு அப்படிங்கிறதுக்கான தேவை என்ன இருக்குன்னு பாக்குறீங்க? அதாவதுங்க, இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பிரியம்பிள்ல இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரியம்பிள்ல அந்த சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கிறது. அந்த சோசியல் ஜஸ்டிஸ் இன்னைக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தெரிகிறது. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தலைவர் தளபதி இருக்காங்க. அதை எந்த வழியில பாதுகாத்துட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது போன்ற ஒரு பாதுகாப்பு மற்ற மாநிலத்துல இல்லாம போயிடுது. அவங்களுக்கு அதை பத்தி உணர்வே இல்லாம போகுது. அதனால இது எப்படி இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான், இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் மக்கள் கிட்டதான் இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டம் அவங்க ரெஸ்ட் ஆன் த பீப்புள். இந்த மக்கள் அவங்க தேர்தல் மூலியமாக அந்த பிரதிநிதிகளை அனுப்புறாங்க. அந்த பிரதிநிதிகள் தான் இந்த ஆட்சி அமைக்கிறாங்க. நீங்க நாடாளுமன்றத்துல அவங்க பிரதமர் உள்பட தேர்வு செய்யறாங்க. நீங்க பிரதமருக்கு மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் மெத்தட்ல தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்காக அவங்க இந்த அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுடைய ரைட்ஸ் யாரும் அதை ஒரு சிறிவர முறையில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கிறது. சில பேர் எடுத்துட்டு போறாங்க, ஆனா ரீச் ஆக முடியல. அதனால இந்த யூனிட்டி இருந்தாதான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றதுதான் தலைவருடைய எண்ணம். அதனால்தான் நேற்றுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய மாநாடு, கிட்டத்தட்ட 4 hour போச்சு. டெல்லியில எல்லாரும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை, அதே போல இந்த பக்கம் மகாராஷ்டிரால இருந்து பங்கேற்றவர்களை நிறைய பார்த்தோம். வெவ்வேறு மாநிலங்கள்ல செயல்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட ஒன்றா வந்திருந்தாங்க. டிஎம்சியோட ரெப்ரசன்டேஷனோ, ஆம் ஆத்மியோட ரெப்ரசன்டேஷனோ, அல்லது பிஆர்எஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு எல்லோருமே இதுல கலந்து கொள்ளக்கூடியதை பார்த்தோம். அது ஒரு கருத்தியல் ரீதியான, கோட்பாட்டு ரீதியாக இந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வர்றாங்களா? அவங்களோட ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு? இப்படியான ஒரு மாநாட்டில் பங்கெடுப்பது அப்படிங்கிறதுக்கான உங்கள் முயற்சிகள்ல உடனடியா அவர்கள்ட்ட இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்ததா? அடுத்தடுத்த நிலைகள்ல இன்னும் இதே சமூக நீதி மாநாட்டை, சமூக நீதி பயணத்துல வேறு என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க இந்த ஒற்றுமையாக இருக்கிறது அப்படிங்கிறதுல? அதாவதுங்க, இந்த ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் தலைவர் போன வருடம் 26 ஜனவரியில அனௌன்ஸ் பண்ணாங்க. 26 ஜனவரி ரிபப்ளிக் டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ தலைவர் அவர்கள் கடிதம் எழுதினார்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும். இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இங்க அப்போது இருந்த ஆளும் கட்சிக்கும் எழுதினாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் இன்விடேஷனா இருந்தது. அவங்க நீங்க சொல்ற மாதிரி டிஎம்சி, ஆம் ஆத்மி, பிஆர்எஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த சமூக நீதியை நிச்சயமா எடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது ஒரு எழுச்சி இருக்கிறது. இது தமிழ்நாட்டு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கிறது. அப்ப திராவிடன் இந்த பாலிடிக்ஸ் இந்த திராவிடன் அந்த கவர்மெண்ட் தலைவர் கொடுக்குற பாலிசிஸ் நிச்சயமா ஒரு நல்ல பாலிசிஸா இருக்கிறது. இது போன்ற பாலிசிஸ் மக்களுக்கு போய் சேர வேண்டும்.
எல்லாரும் ஒரே இதுல வந்தாதான் நம்ம வந்து அது அடைய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தோட இப்ப வந்திருக்காங்க. சோ அவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய நிலைப்பாடு வந்து அவங்களும் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த சமூக நீதி வந்து எடுத்துட்டு போகணும், இது ஒரு நேரம், இது ஒரு தருணம். இது வந்து ஏன் இந்த ஒரு தருணம்ன்றது நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்ப வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அந்த எக்ஸாம்பிள் கேட்டீங்கனாலே நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஒரு எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துக்கீங்க. இந்த எம்பிபிஎஸ் சீட்ஸ்ல ஒரு ரிசர்வ்ட் கேண்டிடேட், ஒரு ஓபிசி கேண்டிடேட்டோ, ஷெட்யூல் காஸ்டோ, ஷெட்யூல் ட்ரைபோ அவங்க கேண்டிடேட் வந்து ஒரு ஓபன் காம்படிஷன்ல போறாங்க. அவங்க எடுத்த மார்க்ஸை வைத்து கொண்டு அவங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுக்கணும். அது வந்து எந்த கோட்டாலையும் அவங்கள வந்து அக்கவுண்ட் பண்ண முடியாது. ஆனா இப்ப நடந்த இந்த அட்மிஷன்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த அவங்களுக்கு ஓபன் காம்படிஷன்ல போய் சேர்ற அந்த கேண்டிடேட் சப்போஸ் ரிசர்வ் கேண்டிடேட்டா இருந்தா அவருக்கு வந்து கொடுத்த சீட்டை வந்து ரிசர்வ்டு இதுல கோட்டால மைனஸ் பண்றாங்க. இது வந்து எங்கேயுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இப்ப ஆரம்பமா ரிசர்வ் கோட்டாக்கான அந்த வேகன்சிஸ ஃபில் அப் பண்ணிடுறாங்க இமிடியேட்டான்றீங்க, அல்லது அது இல்லாம பண்ணிடுறாங்க? எஸ், ஓபன் கேட்டகரிக்கு அவன் மார்க்ல அவன் போய் அவன் வந்து கிடைக்கும் பொழுது அது எப்படி நீங்க ரிசர்வ் கேண்டிடேட்ல கொண்டு போய் இது மைனஸ் பண்ண முடியும்? இது வந்து ஆரம்பம். இது நிறைய இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய கமிட்டிஸ்ல இருக்கோம், நிறைய இதுல இருக்கோம். பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் நிறைய இருக்கு. ஒரு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசி அந்த வேகன்சிஸ ஃபில் அப்பே பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சிடுறாங்க. ஆனா இடபிள்யூஎஸ்ன்ற ஒரு கோட்டா மட்டும் வேகமா ஃபில் அப் பண்றாங்க. நீங்க அவங்க எடுக்கிற மார்க்ஸ், அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கூட குறைவா இருக்கிறது. இதனால இந்த நேரத்துல வந்து நீங்க அதை பத்தி வந்து ஆராயாம விட்டுட்டோம்னா, அதுவும் எல்லாரும் சேர்ந்து ஆராயலன்னா இது பெரிய வந்து ஒரு துரோகம் ஆயிடும். அரசியல் அமைப்பு சட்டத்துல இந்த அடித்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் வந்து பறிக்க ஆரம்பிக்க விட்டார்கள். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை மீறப்பட்ட கூடாது, அதற்கான தேவை இருக்கு, அது முக்கியமான காலகட்டம்ங்கிறீங்க. இடபிள்யூஎஸ் பற்றி குறிப்பிட்டீங்க. இடபிள்யூஎஸ் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும் இன்னைக்கு உங்களோட இருக்கிறாங்க. நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்க சமூக நீதி அடிப்படையில. அப்ப இது எப்படி, இது ஒரு முரணா இருக்காதா? அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இப்ப வந்துங்க அதுதான் நீங்க நேற்றுக்கு எங்க தலைவர் சொன்னாரு, ஏழைகள் சொல்றீங்க. அது என்ன வந்து ஒரு உயர் ஜாதி உள்ள ஏழைகள்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏழைகள்னா எல்லாருமே தானே ஏழைகள். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசி அவங்களும் ஏழைகள் இருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த இடபிள்யூஎஸ்ன்றது எப்படிப்பட்ட ஒரு தவறான அணுகுமுறையா இருக்கிறது? இப்போ எல்லாரும் வந்து சேர்றாங்க. ஏன்னா வந்து இப்ப டிசைட் பண்ணது வந்து பாஜக அந்த அரசு தான். அவங்க தான் வந்து இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன்ஸ் 2018 கொண்டு வந்தாங்க. நாங்க என்ன சொல்ல வரோம், அது ஆதரித்த இடத்துல மார்க்சிஸ்டுகளோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ எல்லாம் இருக்குதே. அப்ப அவர்களும் இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள்னா இப்ப அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கிறார்களா, அல்லது நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? இல்ல, நீங்க அதை பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபுல்லா டிக்கெட் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு போக விரும்பல. ஆனா அவங்களுடைய நிலைப்பாடும் மாறி இருக்கிறது. அவங்க நிலைப்பாடு என்னன்னா, இது வந்து ஏழைகள்னு சொல்லும் பொழுது எல்லோரும் ஏதான ஏழைகள், இது ஏன் பிரிவினைவாதம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. சோ அதனால இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் அவங்க அதை ரியலைஸ் பண்றாங்க. இந்த தேதியில அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ரைட், இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அதனால சமூக நீதிக்கான ஒரு மாநாட்டை நடத்த வேண்டியிருக்கு, ஒத்த கருத்துள்ளவர்களை ஒன்றாக அழைக்க வேண்டியிருக்குன்றீங்க. சமூக நீதி பற்றி தொடர்ச்சியா திமுக பேசிக் கொண்டிருக்கிறது, தொடக்க காலத்திலிருந்தே, தொடங்கியதிலிருந்தே, மாற்று கருத்துல. ஆனா தேசிய அளவுல இப்போ ஒரு அரசியல் ரீதியாக உங்களுடைய கவனத்தை தீவிரப்படுத்துறதுக்காகவும் இந்த மாநாடு இருக்கிறதா? ஏன்னா கூட்டு குரலாக இல்ல, கூட்டணி குரலாகவும் ஒழிப்போம்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படின்னா இது ஒரு அரசியல் கூட்டணியாக மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த மாநாட்டின் மூலமா பாக்குறீங்களா? சார், தலைவர் அவர்கள் வந்து எந்த இதுல சொன்னாங்கன்னா, பேக்ரவுண்ட்ல சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு மாநிலத்துடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, சில மாநிலங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை. அதனால தனி குரலாக இருக்கக்கூடாது, சில மாநிலத்தோட குரலாக இருக்கக்கூடாது, கூட்டு குரலாக இருக்கணும். இது கூட்டணி குரலாக இருக்கணும்னு சொல்றது இந்த சோசியல் ஜஸ்டிஸ்க்காக தான் சார் இத மீனிங் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஆகவே வந்து இப்ப எல்லா இளைஞருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க. நீங்க வந்து நிச்சயமா வந்து அவருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அதனால வந்து நம்ம ஒன்னா சேர வேண்டும். அதனாலதான் தலைவர் வந்து சொன்னாரு, இது ஒரு நீங்க கூட்டணி குரலாக இது வந்து எடுக்க வேண்டும். அப்படி சொன்னது அவர் மீன் பண்ணது சோசியல் ஜஸ்டிஸ். எல்லாரும் ஒன்னா ஒருமித்த கருத்து உள்ளவர்கள் வந்து ஒற்ற கருத்து உள்ளவர்கள் எல்லாமே ஒன்னா இணையணும். ஏன்னா அந்த அதிகாரம் வந்து மக்கள்
பரவலாக கொடுத்திருக்காங்க. எல்லா பார்ட்டிஸும் ஒன்னா சேர்ந்து எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அமிச்சாதான் அந்த கான்ஸ்டிடியூஷனை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அவங்களுக்குள்ள ரைட்ஸை வந்து நாங்க பேச முடியும். அதுக்காக தான் அந்த கால் இருந்தது. தலைவர் நன்றி திரு வில்சன். தேசிய அளவில் பல்வேறு கட்சிகளை, அமைப்புகளை இதுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அப்படின்னு பலரையும் ஒன்றாக இணைத்து ஒரு மாநாடு நேற்று நடந்திருக்கிறது. அதனுடைய நோக்கம் இதுதான். இன்றைக்கு அதுக்கான தேவை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சிருக்கீங்க. நேரலையில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேசிய மாநாடு அப்படிங்கிறதுல அரசியல் இல்லையா அப்படின்னா, திரு வில்சன் வழக்கறிஞராக, நாடாளுமன்ற உறுப்பினராக சில பார்வைகளை முன் வச்சாலும் கூட இது தேசிய அரசியலில் ஏற்கனவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து சொல்லக்கூடியது, அவருடைய 70வது பிறந்த நாளையும் சொன்னாரு. தமிழ்நாட்டில் எப்படி எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு பிஜேபியை வீழ்த்த முடிகிறதோ அதே போல தேசிய அளவிலும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு முழக்கமாக வைத்திருக்கிறார். அவருடைய ஒரு வியூகமாகவும் அதை முன்வைக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்த மாநாடு நடந்திருக்கிறதா அப்படிங்கிறதா இப்போ பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸோ அல்லது பிஆர்எஸோ அல்லது ஆம் ஆத்மியோ காங்கிரஸையும் எதிர்க்கக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. அவர்கள் கூட்டக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வருவதில்லை. ஆனால் திமுக அதை முன்னின்று பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய மற்ற எல்லோரையும் ஒரு அணியில ஒரு இடத்தில் அமர வைப்பது, எல்லோரையும் ஒத்த கருத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு முயற்சியிலும் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல அரசியல் ரீதியாகவும் மாறுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.